ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போக்கி தமிழன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் அனிமி நியூஸஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ அப்கமிங்கில் வரப்போகிற அனிமேஸ், அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகியிருக்கிற அனிமேஸ், இப்போ அனிமி நியூஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேச வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போக்கி தமிழன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் போக்கி தமிழன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நண்பா, அட்டாக் ஆன் டைட்டன் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அட்டாக் ஆன் டைட்டனோட தமிழ் டப்பை கூட இப்போ லேட்டஸ்ட்டாக அனிமி டைம்ஸில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அனிமி டைம்ஸில் வந்து அட்டாக் ஆன் டைட்டனோட ஆல் எபிசோட்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது, அதுவும் தமிழ் டப்பில். பட் ஆனால் அதோட டப்பிங் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தீங்க. ஆக மொத்தத்தில் இப்போ நிறைய பேர் அந்த அட்டாக் ஆன் டைட்டனையுமே பார்த்து முடிச்சிருந்திருப்பீங்க. ஸோ அந்த டப் எப்படி இருக்கோ இல்லையோ, இப்போ வந்து அட்டாக் ஆன் டைட்டனோட நியூ டப் வந்து இப்போ வரப்போகுது நண்பா. ஆமாம் நண்பா, அட்டாக் ஆன் டைட்டனை இப்போ ரீடப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அட்டாக் ஆன் டைட்டனோட அந்த டப் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே வெயிட் பண்ணி இந்த ரீடப்பை பார்க்கலாம். ரீடப் உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் அனிமி டைம்ஸில் வந்து அட்டாக் ஆன் டைட்டனில் வந்து ஏற்கனவே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பட் ஆனால் இதில் ஸ்கிரிப்ட் ரைட்டுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். எப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரிலீஸ் பண்ண போகிறது வந்து கிரன்ச்சி ரோல் நண்பா. ஆமாம் நண்பா, அட்டாக் ஆன் டைட்டனை ரீடப் பண்ணி கிரன்ச்சி ரோலில் இப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க. கிரன்ச்சி ரோல் எப்பவுமே ஒரு அனிமியை பார்த்து நல்லா டப்பிங் பண்ணி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் பக்காவா பண்ணி தான் எப்பவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த அட்டாக் ஆன் டைட்டனுமே கண்டிப்பாக நல்ல டப்பிங்கில் நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோட ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அட்டாக் ஆன் டைட்டனோட ரீடப் வந்து இப்போ கிரன்ச்சி ரோலில் வரப்போகுது நண்பா, கூடிய சீக்கிரமே. ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து டாக்டர் ஸ்டோனோட சீசன் 4ஓட கோர் 2 தான். இந்த கோர் 2ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து இப்போ கிரன்ச்சி ரோலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. இந்த கோர் 2ல இருக்கிற ஒவ்வொரு எபிசோடையும் வீக்லி 1 எபிசோட டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க கிரன்ச்சி ரோலில். ஸோ பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. வீக்லி 1 எபிசோட் மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி, அதாவது வியாழக்கிழமை நைட்டு 8 மணிக்கு வந்து ஒவ்வொரு எபிசோடையுமே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நைட்டு 8 மணிக்கு நியூ எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் கிரன்ச்சி ரோலில். ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான். நருட்டோ ஷிப்டனோட ரிலீஸ் டேட். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ இருந்தாலும் இதில் ஜென்ரல் அப்டேட்டாக சொல்லிடுறேன். நருட்டோ ஷிப்டனோட ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோனியாய். நருட்டோ ஷிப்டனோட நியூ எபிசோட்ஸ் வந்து வர ஆகஸ்ட் 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நண்பா. அதுவும் 9 PM இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே 10 PM டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் 1 hour குறைச்சி 9 PM இப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் வந்து டேண்டா டேனோட தமிழ் டப் அப்டேட் நண்பா. டேண்டா டேனோட ஜாப்பனீஸ் அண்ட் ஹிந்தி டப் வந்து ஜூலை 3 ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஜூலை 3 அன்னைக்கு தமிழ் டப்பும் தெலுங்கு டப்பும் ரிலீஸ் ஆகலை. அது ஏன்னு விசாரிக்கும் போது, நாங்கள் தமிழ் டப்பை ரிலீஸ் பண்ண தான் போகிறோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் டப் கன்ஃபார்மாக வருது, பட் ஆனால் என்னைக்கு வருது அப்படின்றத நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரன்ச்சி ரோல் சொல்லிட்டாங்க. பட் ஆனால் நம்ம ரிசர்ச் பண்ணி அதை என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 24 அன்னைக்கு நைட்டு 9:30க்கு மேலே 10 PM ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இது ஆனால் 100% கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது. பட் ஆனால் இந்த டைமில் இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூலை 24 அன்னைக்கு டேண்டா டேனோட சீசன் 2ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த டேண்டா டேனோட சீசன் 2 வந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆகலைன்னா கூட என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் ஆகிடும் நண்பா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டேண்டா டேனோட தமிழ் டப் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே கிரன்ச்சி ரோல் சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை 24 அன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால அன்னைக்கே ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அனிமி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீ-ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே தரமான ஒரு இசக்காய் அனிமி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இந்த அனிமி வந்து இப்போ தமிழ் டப்பில் வரப்போகுது நண்பா. ஆமாம் நண்பா, இந்த அனிமியில் இருக்கிற எல்லா எபிசோட்ஸுமே இப்போ தமிழ் டப்பில் வரப்போகுது. சீசன் 1ல் இருக்கிற எல்லா எபிசோட்ஸுமே. சீசன் 1ன்னு கூட சொல்ல முடியாது. சீசன் 1 டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா சீசன் 2, 3ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் இந்த ரீ-ஜீரோ அனிமி வந்து இப்போ தமிழ் டப்பில் கூடிய சீக்கிரமே வரப்போகுது நண்பா. அதுவும் கிரன்ச்சி ரோலில், அப்படி இல்லைன்னா அனிமி டைம்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்குது. இந்த 2 பிளாட்ஃபார்மில் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் வரப்போகுது நண்பா. ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அனிமி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் சூட் கண்டம் த விச் ஃப்ரம் மெர்க்குரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ அனிமே வந்து இப்போ கிரன்ச்சி ரோலில் ரிலீஸ் ஆகியிருக்கு நண்பா. இந்த அனிமியில் வந்து சீசன் 1ல் 25 எபிசோட்ஸ் மொத்தமாக இருக்குது. இந்த 25 எபிசோட்ஸுமே இப்போ வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்பில் கிரன்ச்சி ரோலில் இப்போ அவைலபிளாக இருக்குது.
ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததா பார்க்க போற அனிமி நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த கிரேட் கிளரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ அனிமே இப்போ கிரன்ச்சுரோல்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. இந்த அனிமிலையுமே 12 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த 12 எபிசோட்ஸுமே இப்போ தமிழ் அண்ட் தெலுங்கு டப்ல கிரன்ச்சுரோல்ல இப்போ அவைலபிளா இருக்கு. பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததா ஃபயர் ஃபோர்ஸோட சீசன் 3ல இருக்கிற கோர் 1ல இருக்கிற எல்லா எபிசோட்ஸுமே இப்போ தமிழ் டப்ல கிரன்ச்சுரோல்ல அவைலபிளா இருக்கு நண்பா. கோர் 1ல இருக்கிற எல்லா எபிசோட்ஸுமே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க கிரன்ச்சுரோல். ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததா பார்க்க போற அனிமி அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஹீரோ அகாடமியாவோட யூஆர் நெக்ஸ்ட் மூவி வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலை 7 என்னமோ டேட் சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ வந்து அந்த டேட்டை சிஎன் வந்து மாத்திட்டாங்க நண்பா. ஆமா நண்பா, கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் வந்து இப்போ ஜூலை 27 அன்னைக்கு பகல் 1 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறாங்களா இந்த யூஆர் நெக்ஸ்ட் மூவியை. ஸோ இது எதுக்கு மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் அப்டேட் வந்ததும் நம்ம உங்களுக்கு சொல்லியாச்சு. 27 ஜூலை அன்னைக்கு பகல் 1 மணிக்கு இந்த நியூ மூவியை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, சுக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். போன வருஷம் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட இந்த வருஷம் தான் சீசன் 2வையுமே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. சீசன் 2ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 13 எபிசோட்ஸை இப்போ வந்து கிரன்ச்சுரோல்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா, தமிழ் தெலுங்கு அண்ட் ஹிந்தி டப்ஸ்ல. ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐ ஷால் சர்வைவ் யூசிங் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே இருக்கு நண்பா. இந்த அனிமையில் மொத்தமாக 12 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த 12 எபிசோட்ஸுமே இப்போ கிரன்ச்சுரோல்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இந்த 12 எபிசோட்ஸுமே இப்போ தமிழ் தெலுங்கு அண்ட் ஹிந்தி டப்ஸ்ல கிரன்ச்சுரோல்ல வந்து அவைலபிளா இருக்கு. பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா, இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம இன்ஸ்டாகிராமில் சொல்லியாச்சு அப்படின்றதால நீங்களுமே இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி, அதாவது இன்ஸ்டாகிராமில் போக்கி தமிழன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதே லோகோடைய நம்ம ஐடி வரும். ஸோ அந்த ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய அனிமே அப்டேட்ஸை அந்த பேஜில் நீங்கள் சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்ஸுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியான போக்கி தமிழன் அப்படின்ற பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் இது மாதிரியான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓவரா பேசாமல் இத்துடன் நான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.